ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் மாதிரி ஒரு vlog தான். என்னடா இது எடுத்தோடனே ஒரு ஸ்வீட் பாக்ஸை கையில் வச்சிட்ருக்கனே அப்படின்னு பார்த்தா, அம்மா மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஃபேமஸே என்ன அப்படின்னா எஸ்எம்டி அசோகா தான். சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதில் எனக்கு அசோகா தான் ரொம்ப பிடிக்கும். அல்வா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு பெருசாக அது பிடிக்காது. எனக்கு அசோகா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து போயிட்டு வரும்போது எப்போயுமே அம்மா இதை எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுதான் எனக்கு நீ சாப்பிட்டுட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறீல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி எங்கே நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து ஷர்வி ஒரே ஆடம், எனக்கு ஷூ வேணும்னு. இந்த இயர் வாங்கின ஷூ என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அவளுக்கு. அங்கே சொல்லும் போது போக போக லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, போக போக அவளுக்கு போன டைம் அப்படி தான் ரொம்ப லூஸாக இருந்தது, எடுத்து வந்துட்டு இருந்துச்சு. சாக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிட்டு, என்னடா அது பெரிய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வேறு மாற்றி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். எனக்கு கும்பகோணம் ஷர்வியை ஸ்கூட்டியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு நாட் அலவுடு. அதனால சரி நாச்சியார் கோயிலில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ நான் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட வச்சு நாச்சியார் கோயில் அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டன் டியூஷனுக்கு கொண்டு வந்து விட்டுறணும். அந்த கேப் தான் எனக்கு கொடுத்துருக்க டைம். ஏன்னா டியூஷனும் லீவ் போட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. இந்த ஷாப் நாச்சியார் கோயில் மெயின்லேயே இருக்குது. நான் இங்கே நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், டிசைனும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன நினச்சிடறோன்னா வெளில நிறைய பெரிய பெரிய கடையிலலாம் இன்னும் சூப்பராக இருக்கும், கும்பகோணத்தில் தான் நிறைய மாடல் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அங்கெல்லாம் விட எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடையிலலாம் நிறைய மாடல் இருக்குது, நமக்கு தான் தெரியலையோ அப்படின்னு தோணுச்சு. பை ஒன் கெட் ஒன் மாதிரி அந்த ஸ்கூல் ஷூ வாங்கினதுக்கு ஒரு ரஃப்யூஸ்க்கு ஒரு கட் ஷூ வாங்கிட்டா. அது இல்லாமல் பெரியவங்க ஷூலாம் பார்த்துட்டு எனக்கு வேறு அவள் பில் பே பண்ணுற மாதிரி, உனக்கு வேணுமாம்மா இதை எடுத்துக்கமா அதை எடுத்துக்கமா அப்படின்னு ஒரே பாசமலை தான். ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஒரு 1 month கிட்ட தான் இருக்கும், 1 or 2 monthக்குள்ளே தான் வாங்கினேன். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. பட் ஆனால் இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. ரஃப்யூஸ்க்கு நான் ஒரு அதே மாதிரி ஒரு செருப்பை வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் பபுள் மாதிரி இருக்கும், பபுளாக இந்த பலூனில் நிற்கிற மாதிரியே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கேயே இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் இங்கே தான் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், சர்விக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும். அவளுக்கு சில்வரில் உள்ளது வேணாம், எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்குமே இன்னொரு குட்டியாக ஒன்று வாங்கணுன்ட்டு இருந்துச்சு. ஏன்னா நட்ஸ் வைக்கிறது சேர்த்து வைக்கும் போது அவளுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சோன்னா நட்ஸ் நனைஞ்சிரும் இல்லையா, ஊறி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வாங்கலான்னு வந்தோம். இங்கே வந்தோன்னே அந்த கடையில் அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. அடுத்து போகும்போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போயிடுவோம், நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நான் ஷர்வியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவளை சைக்கிளில் டியூஷன் அனுப்பிட்டு அவளை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு அம்மா வளைக்கிறதுக்காக வயலுக்கு வந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய பழைய விளாக்லாம் நான் சொல்லியிருப்பேன். அம்மா இல்லை, நாங்கள் இங்கே விவசாயம் உண்டு, ஆள் வச்சு செய்வோம். ஆனால் அம்மா அப்பா எல்லாருமே வருவாங்க. கண்டிப்பாக பருத்தி போட்டு வந்தோன்னா அம்மா இருப்பாங்க, மற்றபடி கூட அப்பா தான் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க ஏன்னா அது நிறைய லேடிஸ் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேசிட்டு அதை மாதிரி அம்மா இங்கே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு இங்கே சமைச்சு நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். அடுத்து நான் அவங்களையும் கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆகிடுச்சு. இந்த டைமிங்கே எனக்கு 4:30 to 6 இவ்வளோ ஒர்க்கை நான் முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஷாப்புக்கு விளக்கேற்றி வைக்கணும், ரொம்ப நாள் ஆகுது. இப்போ இங்கே காட்டுறது என்ன அப்படின்னா, ஜுவல் செட் ஒருத்தவங்களுக்கு காட்டினேன். அதை காட்டிட்டு உடனே அவங்கள விட ஃபாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் வீட்டுக்கும் கடைக்கும் எனக்கு மாற்றி மாற்றி இருந்துச்சு. கடையே பெருசாக நான் ஓப்பன் பண்ணாத மாதிரியே இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வந்தேன். இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபேவரட். ஆனால் மேபி அது டேஸ்ட்டுக்காக நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கலாம். பட் எனக்கும் பிடிக்கும், எப்பயாச்சும் தானே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ருவோம். 50-50 ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எள்ளு மிட்டாய் வாங்கியிருந்தேன். பிஸ்கட்ஸ் நிறையா வாங்கிட்டு கப் கேக்கு அதெல்லாம் அது வந்த வேகத்துக்கு நம்ம தான் ஸ்நாக்ஸ் பையை ஓப்பன் பண்ணிவிடுவோமே, அந்த மாதிரி பிரித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வர்ற வழியில் இந்த மரசெக்கு கடையில் நாட்டு சக்கரை வைக்கிறாங்க. அது ஒரிஜினலாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்துட்டேன். ஷர்விக்கு நைட்டில் பசும்பால் கொடுப்பேன். பசும்பாலில் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறான்னா கெலாக்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றா. ஸோ அது மாதிரி எப்பயாச்சும் ஒவ்வொன்று மாற்றி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கு நாட்டு சக்கரை வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் ஒரிஜினலாக கிடைக்குது நமக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினேன். இது மாதிரி குட்டி பாக்ஸ் நட்ஸுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நட்ஸ் நனைஞ்சிடுது பழம்லாம் கொடுத்தா அப்படிங்கிறதுனால. இவ டியூஷன் விட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுத்துருவா. மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால சாப்பிட்றா. அப்படி இல்லை அப்படின்னா பால் கெலாக்ஸ் போட்டு குடிச்சிட்டு படுத்துருவா. வேறு எதுவுமே அதை எடுத்துக்க மாட்டான் நைட்டு டின்னர்னு. இதுதான் அவள் ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங் அவள் ரைஸ் சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா. ஏன்னா ஸ்நாக்ஸ் ஈவினிங் கொடுத்தா அது அவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது.
ஸோ ஓகே அப்படின்னு நான் இப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா பட்டாணியும் கடலையும் நான் ஊற வச்சுருந்தேன். நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும். ஏன்னா அவளுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் குக்கரில், குட்டி குக்கரில் போட்டுட்டு அப்புறம் நான் ரைஸுமே குக்கரில் தான் வைக்கிறேன். எல்லாமே குக்கரில் உள்ளதே நம்ம கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கில்ட் ஆனிச்சு. நான் அப்படியே வந்து மூடி போடாமல் சும்மா பிளேட் இருக்கும்ல அது மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே குக்கரில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேகணும் மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஹெவியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். ரைஸ்க்கு ஒரு பக்கம் வந்து ஆனியன் டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டேன். ஏன்னா ஷர்விக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து இட்லி வெந்துட்டுருக்கு நமக்கு. ஸோ அதனால் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாள் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து காய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 3 days கழிச்சு தான் நம்ம வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அது வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வெயிலெலாம் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் ஒரே நாளில் நமக்கு மாறிடும். பட் நமக்கு அந்தளவுக்கு அதில் வந்து சத்துலாம் இருக்காது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே நான் உருவி வச்சிருவேன். பூச்சி எதுவுமே இல்லாமல் உருவி வச்சுட்டு அப்படியே ஓரமாக ரொம்ப அப்படி இறுக்கமாக இல்லாத இடமா பார்த்து ஃப்ரீயாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அது மாதிரி சருகு மாதிரி அது ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா நமக்கு வந்து கையால் ப்ரெஸ் பண்ணும் போதே அது உடையணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் போகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று உடையுது, ஒன்று வந்து கொஞ்சம் அப்படியே க்ரஸ் ஆகலை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து இன்னொரு நாள் நான் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து எம்டியாக நமக்கு வந்து இருக்கும்ல, மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதனால ட்ரையாக இருக்கிறதா எடுத்து நம்ம இதை போட்டு நல்லா அடிச்சிட்டோன்னா பவுடராக ஆகாது. ஆனால் வந்து நமக்கு குறப்பாக கிடச்சிரும். அதை வந்து நான் இட்லி பொடியில், ரைஸில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம வந்து நேற்று எடுத்து வச்சோம் இல்லையா கீரை, அந்த கீரை வந்து இதில் இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நான் மாற்றிடுவேன். அது போட்டு தான் இன்றைக்கி ரைஸ் பண்ணேன். நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலையும் பட்டாணியும் உப்பு போட்டு மட்டும் அவிச்சு கொடுத்துட்டேன். ஆயிலோ கடுகு எதுவுமே சேர்க்கல. நட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 பாதாம் வைப்பேன், 2 டேட்ஸ் வைப்பேன், ஒரு 2-3 கருப்பு திராட்சை வைப்பேன். இன்றைக்கி அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இது குட்டியாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. நட்ஸுக்கு மட்டுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16 or 18 நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழே இருக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து 25. நமக்கு வந்து கும்பகோணத்துலலாம் வந்து நமக்கு 15, 20 அது மாதிரி கூட கிடைக்கும். பட் வந்து நமக்கு பக்கத்தில் நமக்கு சடனாக வேணுங்கிறதுனால நான் இது மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஷர்விக்கு வந்து கீரை போட்டு தக்காளி வெங்காயம் தாளிச்சிட்டு கீரை போட்டு நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேரெல்லாம் வைக்கணும்னா நம்மளாம் வச்சுக்க வேண்டியதான். நான் வந்து அவளுக்கு ஹெல்த்தியாக எது இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிப்பேன். ஒரு நாள் கேரட் போட்டுப்பேன், ஒரு நாள் கீரை, கேரட், முட்டைக்கோஸ் எல்லாமே போடுவேன். ஸோ அது மாதிரி ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து தக்காளி வெங்காயம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம்னாலே அந்த தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துருமா, ஓரளவுக்கு அப்படியே நான் மேட்ச் பண்ணிடுவேன். அவளை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரைஸில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருந்தேன், அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அவளுக்கு நான் கொடுக்குறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உதிரியாக நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இப்பயே ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா லஞ்சு சாப்பிடும் போது எப்படின்னா இன்னும் நல்லா இதாகிடும். ஸோ அது வந்து செரிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அப்படியே கொடுத்து பழகிட்டு, அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா இதை நல்லா மசிச்சிடுவேன். கொஞ்சம் மசிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ரச சாதம் மாதிரி ஆகிடும்ல, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். பீட்ரூட் சாதம் அது மாதிரிலாம் இருக்கும் போதுமே கொஞ்சம் மசிச்சிடுவேன். கொஞ்சம் மசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப உதிரியாக போகாது. குக்கர் சாதம் கண்டிப்பாக மாறும். அதனால தான் நான் இவளுக்கு வந்து கலர் வத்தல் இருக்குல்ல, அதுவும் அப்பளமும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இது அவளுக்கே தெரியாது. ஸ்கூல் போய் தான் அவள் ஷாக்காய் கேட்டா, அம்மா நீ கலர் வத்தல் வறுத்து கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டா. ரொம்ப ரேராக வறுத்து கொடுப்பேன், மற்றபடிலாம் வந்து பொரிச்சு கொடுக்கவே மாட்டேன். நான் வீட்டில் இருக்கிற வத்தல் கூட ஓகே. பட் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற வத்தல் தான் பிடிக்காது. ஏன்னா அதுதானே நமக்கு நல்லது, அதனால அது பிடிக்காது. ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் வச்சுட்டேன், அந்த மாதிரி கடலை வச்சுட்டேன். ஸோ இது வந்து அவளுக்கு ஒரு டென்ஷன் தான். அந்த பாதாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது வந்து பிடிக்கல தான், டெய்லி சாப்பிட்ணுமா அப்படின்னு. இருந்தாலும் நான் அவள்கிட்ட வந்து இதில் விட்டமின்ஸ் அது இருக்குது இது இருக்குது அப்படிலாம் சொன்னால் அவள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டா. இது சாப்பிட்டினா முடி வளரும், ஓங்கி குத்துனா எல்லாருக்கும் வலிக்கும் அப்படி இப்படின்னு அவளை உசுப்பேத்தியே சாப்பிட வச்சுருவேன். எல்லாமே நான் முடிச்சுட்டு தான் அவளை வேக்கப்பே ஆக்குறேன். ஏன்னா 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அவளை இதுக்கப்புறம் ரெடி பண்ணி விட்டுறணும்னா, அதனால் அப்படியே எனக்கு 1 hour போதும். அவளை சக்கிட்டுக்கிட்ட நான் ரெடி பண்ணி 9 o'clock ஷார்ப்பாக அனுப்பி விட்டுருவேன். எப்போயுமே வந்து அந்த 9 வந்து அது கரெக்டாக இருக்கணும். நான் இருக்கணும் இல்லையோ எங்கப்பா ஷார்ப்பாக நான் டைம் ஆகிட்டு 8:45லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவளுமே ரெடியாகி கிளம்பிட்டா. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் யூடியூப்க்கு நான் வீடியோ எடுப்பேன். 10 to 11 அதை மாதிரி நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அந்த டைமிங்கில் நான் வந்து வீடியோ எடுத்துப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம இந்த மீஷோ குர்த்தி பற்றி பேசியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.